அடுத்த மாதம் நடைபெறும் பிரிக்ஸ் மாநாட்டில் பங்கேற்குமாறு ரஷ்யா மலேசியாவுக்கு அழைப்பு விடுத்துள்ளது. அதிபர் விளாடிமிர் புட்டின் விடுத்த அந்த நேரடி அழைப்பை தாம் பெரும் மகிழ்வுடன் ஏற்றுக்கொண்டிருப்பதாக பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்திருக்கிறார். 9வது கிழக்கு பொருளாதார ஆய்வரங்கில் பங்கேற்பதற்காக 2 நாள் பயணமாக ரஷ்யா சென்றுள்ள பிரதமர் அங்கு அதிபர் புட்டினுடன் நடத்திய இருதரப்பு பேச்சுவார்த்தையின் போது அந்த அழைப்பு விடுக்கப்பட்டது. வளர்ந்து வரும் பொருளாதார நாடுகளின் அமைப்பான பிரிக்ஸில் இணையும் மலேசியாவின் முயற்சியில் இது குறிப்பிடத்தக்க முன்னேற்றமாக பார்க்கப்படுகிறது. ரஷ்யாவின் காசான் நகரில் அக்டோபர் 22 தொடங்கி 3 நாட்களுக்கு பிரிக்ஸ் உச்சநிலை மாநாடு நடைபெறுகிறது. ரஷ்யாவும் சீனாவும் தலைமை தாங்கும் பிரிக்ஸ் அமைப்பில் இணைவதற்கு ஜூலை மாத இறுதியில் மலேசியா அதிகாரப்பூர்வமாக விண்ணப்பித்தது. SPM, STPM மெட்ரிகுலேஷன் பாலிடெக்னிக் முடித்த மாணவர்களே, செப்டம்பர் 6 பொது பல்கலைக்கழக விண்ணப்பத்திற்கான முடிவுகள் வரவிருக்கின்றன. பிடித்த துறை கிடைக்கவில்லை என்றால் என்ன செய்யலாம் என திட்டம் இருக்கிறதா? உங்கள் கனவை நனவாக்க இதோ செப்டம்பர் 7 மற்றும் 8 தேதிகளில் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் ஸ்பாட் ஆன் ஸ்காலர்ஷிப் தினத்தை ஏற்பாடு செய்துள்ளது. வாருங்கள், அடுத்து என்ன செய்வது என இவர்களின் ஆலோசனைகளை பெறுவதோடு உங்களுக்கு தகுதிகள் இருப்பின் உடனடியாக MIED ஸ்காலர்ஷிப் பெறும் வாய்ப்பும் இருக்கிறது. தரம் என்றால் அது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்.